Hi, welcome to Cheeka guys. As usual, it's Match Day Live. We're going to be talking about yesterday's game which CSK and Delhi Capitals played. We're also going to be talking about today's game, which is SRH versus KKR, and obviously definitely about our fantasy picks. Cheeka, where do we start off with? Obviously, we have Cheeka with us. Where do we start off with? Another very bad day for CSK yesterday. Please take over. Yeah, I think absolutely bad day. I mean, ordinary performance CSK. But now let's talk about the positive. Yeah, on the Delhi win pananga Delhi Capitals. The first thing is, dear viewers, one year life success knowledge teamwork. Yesterday was a lesson learned. Teamwork is a key to success. DC oda pathina teamwork da. Ellarum perform pananga. Good opening partnership, build up pananga. Fantastic ஆனா ஷிக்கர் தவனோ சின்ன பையன் அவன் பேர் என்ன பிருத்வி ஷா ஃபேண்டாஸ்டிக் ஆனா ரெஸ்பான்சிபிள் ஆனா அவன் சொன்ன மாதிரி போஸ்ட் மேட்ச்ல என்ன நிக்க சொன்னாங்க அடிக்க சொல்ல ஃபர்ஸ்ட் ஆரோர் பார்த்து ஆடுனாங்க சோ ரிக்கி பாண்டிங்கோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் சூப்பர் டே வெல் டன் ரிக்கி சூப்பர் மேன் யூ சூப்பர் அதுக்கப்புறம் திருப்பியும் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ரிஷப் பந்த் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் அப் பண்ணாங்க ரைட் இதான் லைஃப் இஸ் அபௌட் டீம் ஒர்க் தான் அவங்க போலிங்லயும் பாத்தியா நீனு எல்லாரும் அக்ஷர் பட்டேலுக்கு வந்து பார்த்தாங்க ஷேன் வாட்சன் வீக்னஸ் தெரியும் அக்ஷர் பட்டேல் அவுட் ஆயிருக்கா அவனும் ஓபன் பண்ண வச்சாங்க சர்ப்ரைசிங் பேக்கேஜ் ஐ நோ சார் ரபாடா அந்த பையன் நாக்கின்றான் ஐயோ வியூவர்ஸ் கும்முன்னு ஏத்தலாம் சமையத்தலாம் ஒரு சைடுல ரபாடா ஒரு சைடுல நாக்கி அவன் பியூட்டிஃபுல்லா ரொட்டேட் பண்ணா போலிங்க அமித் மிஷ்ரா செம்ம சப்போர்ட் சோ நீங்க பாத்தீங்கன்னா டியர் வியூவர்ஸ் ஓவரால் பிரில்லியன்ட் டீம் எஃபர்ட் பை டெல்லி அதனால அவங்க வின் பண்ணாங்க ஐ மீன் Cheeka, obviously right, and நீங்க சொல்றது absolutely right. Team effort என்றது they built ஒரு strategy இருந்த மாதிரி இருந்தது Delhi Capitalsக்கு the way they approached the game. Battingல இந்த first 6 oversல வந்து நிறைய wickets விடக்கூடாது. Before we get into that, Madan has asked a question straight away. Dhoni not being in his elements, CSK is lacking an X-factor player like a Hardik or Russell who can up the tempo going in the middle overs. Definitely, Madan. Cheeka, what do you think about that CSK not having? We'll get into that also, Cheeka. But Madan's point ரொம்ப ரைட் அங்கதான் சிஎஸ்கே மாட்டினாங்க பாரு 175 was not a very big total but அந்த எக்ஸ் ஃபேக்டர் அவன் சொன்ன மாதிரி ரொம்ப ரைட் மதன் சொன்ன மாதிரி மதன் you're absolutely right the problem is எவ்வளவு நாளா ஃபாஃப் how long are we going to keep dependent on this ஃபாஃப் duplicacy சான்ஸே கிடையாது and definitely என்னோட ஒபினியன் என்னன்னா மிடில் ஆர்டர்ல ரொம்ப கேதாஜா டீசன்ட் ஆனானே தவிர அந்த மாதிரி பண்ண முடியாது உனக்கு அண்ட் ஓப்பனிங் ரொம்ப வீக்கா இருக்கு விஜய் அண்ட் ஷேன் வாட்சன் ப்ராப்ளம் சி இது வந்து ஒரு ஸ்மால் பாயிண்ட் நான் கொஞ்சம் ஆடின T20ல எனக்கு லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படின்னா T20 வந்து ஒரு மொமெண்டம் கேம் பேசிக்லி இப்போ யார் அந்த பர்டிகுலர் டைம்ல ஃபார்ம்ல இருக்காலோ அவரை சுத்தி வந்து யாராவது ஆடணும் அதுதான் ஜென்ரலா தட்ஸ் ஹவ் வி லுக் அட் இட் as a T20 கேம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கிங்ஸ் 11 பஞ்சாப்ல முந்தா நேத்திக்கு வந்து KL ராகுல சுத்தி எல்லாரும் ஆடினாங்க அந்த முன்னாடி மேட்ச் வந்து அதே மாதிரி நேத்திக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிருத்வி ஷாவை சுத்தி எல்லாரும் ஆடினாங்க இட்ஸ் நாட் நெசசரி தட் வந்து ரெண்டு பேரும் வந்து 100 அடிக்கணும் ரெண்டு பேரும் 75 அடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளேயர் வந்து அங்க செட் ஆயிட்டனா இப்ப ஃபாஸ்ட் மாதிரி ஒரு பிளேயர் செட் ஆயிட்டனா அவரை சுத்தி எப்படி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும்னு பார்க்கணும் அந்த பாயிண்ட்ல நம்ம நிறைய சொல்லலாம் சிஎஸ்கேக்கு வந்து ஒரு எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் கிடையாது யூனோ ஒரு ஃபார்ம்ல நிறைய பேர் பிளேயர்ஸ் கிடையாது எல்லாரும் கொஞ்சம் ரஸ்டியா இருக்காங்க கொஞ்சம் நிறைய பேர் ரிட்டையர்ட் பிளேயர்ஸ் நிறைய பேர் திருப்பி வந்து ஆடுறாங்க எல்லாம் சொல்லலாம் ஆனா அந்த பேசிக் வேர்ட் ஐ ஃபீல் தட் இஸ் கம்ப்ளீட்லி மிஸ்ஸிங் ஃப்ரம் தி சிஎஸ்கே சைட் ரைட் நவ இஸ் இன்டென்ட் தட் வேர்ட் இன்டென்ஷனே இல்லையே ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்லோவா ஆரம்பிக்கிறாங்க அங்க பாரு அடுத்த क्वेश्चन படியா நீ Cheeka sir, Anirudha, CSK won against Mumbai Indians because of Raidu was the aggressor and Faf anchored the game. But in the last 2 games, no Raidu, so no support for Faf, so they lost. Our thoughts on this? We were just talking about that. Faf சுத்தி எப்படி மிச்ச பிளேயர்ஸ் ஆடணும்னு அந்த இன்டென்ட்ன்ற வேர்டு வந்து டாப் 2 நம்பர் 7 நம்பர் 8 வரைக்கும் அந்த இன்டென்ட்ன்ற வேர்டு எடுத்துட்டே வர மாட்டாங்க அது ஏன் எனக்கு புரியவே இல்லை இவங்களோட பிளானிங் எனக்கு புரியல யூ ரைட் நான் சொன்ன மாதிரி ஐ திங்க் அரவிந்தன் அவரு வியூவர் பேரு வாட் இஸ் ஹிஸ் நேம் அரவிந்தன் நீங்க சொன்ன மாதிரி ரைட் ஒரு இன்டென்ஷனே இல்லையே ஒரு ஸ்டார்டிங்லயே ஒரு இன்டென்ட் இருக்கும் விஜயா இருக்கட்டும் ஷேன் வாட்சனா இருக்கட்டும் மொமெண்டம் கெயின் பண்ணா ஓபனர்ஸ் கீ டியர் வியூவர்ஸ் மறக்காதீங்க நீங்க எஸ் ராய்டு இல்ல பிராவோ இல்ல மேபி ராய்டு அண்ட் பிராவோ வந்தா டீம் could be better பட் ஸ்டில் ஒரு சேஸ் பண்ணும் 175 தானே ஒரு இத அந்த பாரு நம்ம என்ன சொன்ன மாதிரியே பாரு ஒரு 6 ரன்ஸ் ஓவர்ல ரொம்ப நேரம் இருந்தாங்க அதனால டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு அட்வான்டேஜ்னா 6 ரன்ஸ் ஓவர் 6 ஓவர்ஸ் அடிச்சா கூட விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் இருக்கு நீ பில்ட் அப் பண்ணி பண்ணலாம்
ஆக்சுவலா பார்த்தா சிஎஸ்கே bowlers did a decent job and bring in team back. நல்லா பண்ணாங்க. ஒரு விஷயத்துல பார்த்தனா ஒரு 190 or 200 போக வேண்டிய டோட்டலா 175 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க bowlers. Hats off to the India CSK bowlers. Towards the end decent bowling பண்ணாங்க. பட் பேட்டிங்ல ஒரு இன்டென்ஷனே இல்லையே. தோனி என்னோட ஒபினியன் நம்பர் 4 வந்தே ஆனோ. ஏன் தோனி 4 வர மாட்டேன்றானே தெரியல. I mean 175 சேஸ் பண்ணிச்சு. தோனி needs lot of time in the middle விக்கெட் டைம்ல. அவன் தோனி 4 வரலனா அவன் 6 பேட்டிங்ல வந்து வேஸ்ட், டோட்டலா வேஸ்ட் என்னோட ஒபினியன். See, what I basically feel, from looking at it from an outside point of view, it is, in general itself, cricket is a very tough game to play. நம்ம எல்லாம் இங்க இருந்து ஈஸியா பேசிடுவோம். உள்ள போய் அந்த லெவல்ல ஆடுறது வந்து ரொம்ப கஷ்டம். Before that, ஈஸ்வர் ரமேஷ் is asking, நேத்து சிஎஸ்கே ஆடும்போது வின்னிங் இன்டென்ட்டே இல்ல. அதுதான் நாங்களும் இப்போ அதான் சொல்லின்னு இருக்கோம் ஈஸ்வர் ரமேஷ். அந்த இன்டென்ட்ன்றது வந்து கிடையவே கிடையாது. For me, Cheeka, it just looked like a lot of players are playing for their place. ஐயோ இந்த மேட்ச் நம்ம இந்த மேட்ச் டிராப் ஆயிடுவோம் நாளைக்கு, அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் ஆடின மாதிரி எனக்கு எதுமோ தோணுச்சு. ஆமா, நீ பார்த்தா விஜய் இஸ் பிளேயிங் ஃபார் ஹிஸ் பிளேஸ், ருத்துராஜ் கைக்வாட் இஸ் பிளேயிங் ஃபார் ஹிஸ் பிளேஸ். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, பிராக்டிகலா பாரு. ருத்துராஜ் கைக்வாட் இஸ் பிளேயிங் ஃபார் ஹிஸ் பிளேஸ், விஜய் இஸ் பிளேயிங் ஃபார் ஹிஸ் பிளேஸ். சோ எல்லாமே இப்ப என்ன ப்ராப்ளம்னா அங்கதான் இப்ப சிஎஸ்கே மாட்டிக்கு போறாங்க. என்ன மாதிரி காம்பினேஷன் கொண்டு போறாங்க, யாரெல்லாம் புது பிளேஸ் கொண்டு வராங்க. கேன் ஜெகதீஷன் நம்ம தமிழ்நாட்டுல ஓபனிங் பேட்ஸ்மேன், அவன் ஓவர் பண்ணுவானா, என்ன பண்ண போறான்னு தெரியாது. அப்கோர்ஸ் ராய்டு வந்துருவான், இன்னும் 8 days கேப் இருக்கு சிஎஸ்கேக்கு. அப்கோர்ஸ் பிராவோ வந்துருவான், இன்னும் 8 டைம் இருக்கு. பட் என்ன வேணா சொல்லு வியூவர்ஸ், அந்த ரபடா அந்த நாக்கிய கும்மு கும்மு கும்முன்னு ஏத்தச்ச உண்மையா சொல்லட்டுமா வியூவர்ஸ், ஒரு பேட்ஸ்மேனாவா இருந்தாலும் ஒரு ஆப்போசிஷன் பேட்ஸ்மேனா இருந்தாலும் சரி, ஒரு வியூவிங்ல இருக்கச்சே ஒரு 2 பேர் கும்மு கும்மு 140 சிக்கு சிக்கு போடச்சே பாக்கச்சுக்கே பிரமாதமா இல்ல. அதுதான் இம்பார்ட்டன்ட் வியூவர்ஸ். அதுதான் உங்கள்கிட்ட டெல்லியில ஒரு சிங்கர் செம்ம வெப்பன் 2 பேர் புக்கு ஏத்துறாங்கடா. ஐயோ. The other one I wanted to ask you definitely, Cheeka, is this. The previous game நீங்க பாத்தீங்கன்னா Sam Curran was promoted up the order to get that impetus and to get that momentum going. இந்த கேம்ல ஐடியல் ஃபாயில் ஒரு அமித் மிஸ்ரா மாதிரி ஒரு bowler-ம் சரி, ஒரு அக்ஷர் பட்டேல், both of them left arm spinner and leg spinner bowling. இந்த கேம்ல ஏன் அந்த மாதிரி நம்ம யோசிக்காம திருப்பியும் ருத்துராஜ் கைக்வாட் at number 4, கேதர் ஜாதவ் at number 5 திருப்பியும் ஏன் அதுக்கே போயிருக்கோம்? Yeah, correct. I'll just read out the question from, I think, Vasant is saying Vijay has had enough chances to prove himself. He is too tentative and never gave his momentum. Management wants to give, he hopes that the management wants to give Jagdishan a chance. Vijay Vasudevan, Vasant Vasudevan, we just answered the question. Maybe you just saw it. Yes, you're absolutely right. Now on the point that's funny, I agree with you completely. Now coming back to the leg spinner point of view, Abdullah Imran Tahir aadayano. Yesterday actually Josh Hazelwood bowled very well. இப்ப இம்ரான் தாஹிர் ஆடுனா நீ யாரை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும்? You have to sacrifice only Josh Hazelwood. Sam Curran is a good all-rounder one உனக்கு. Now definitely yes, leg spinners வந்து நான் என்னைக்குமே எல்லா ஷோலையும் சொல்லியிருக்கேன், இன்னைக்கும் சொல்றேன். இம்ரான் தாஹிருக்கு எப்படியா 11ல ஒரு வழி கண்டுபிடிச்சே ஆகணும். அது எப்படி அவங்க கண்டுபிடிக்க போறான்னு தெரியல எனக்கு. இம்ரான் தாஹிர் வந்தாங்கன்னா அவங்க போலிங்ல விக்கெட் பாரு, நீ பியூஷ் சாவ்லா வச்சுன்னு ஒரு லெக் ஸ்பின்னர் வச்சு நல்லா போட்டீங்களா இல்ல, எனக்கு வின் பண்ணீங்களா இல்ல மேட்ச்? ஆல்மோஸ்ட் வின் பண்ணல, சாரி, வாட் ஐ மீன் டு சே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்களா இல்லையா பியூஷ் சாவ்லா வச்சுட்டு? அந்த மாதிரி பாரு அமித் மிஸ்ரா லெக் ஸ்பின்னர்ஸ். சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டா இதுல என்ன தெரியுதுன்னா சுரேஷ் ரெய்னா, ஹர்பஜன் சிங்கும் டீம் மிஸ் பண்றாங்கப்பா. whether they accept it or not, whether anybody accepts or not, நான் சொல்றேன் சுரேஷ் ரெய்னா ஹர்பஜன் சிங் இல்லாம இந்த டீம் லுக்ஸ் a bit கேஸ் மாதிரி இருக்கு. I mean, very honestly said, actually எனக்கு பர்சனலா வெளில இருந்து பாக்குறதுக்கு not only சுரேஷ் ரெய்னா and ஹர்பஜன் சிங், ராய்டு, what a player, what a player for CSK, what a consistent performer for CSK. He's been missed sorely also, I feel. Obviously Dwayne Bravo, that energy, that அது ஒரு பாசிட்டிவ் வைப், அது வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பயங்கர மிஸ். அது ஒரு அனி சொல்ற பாயிண்ட், அது எனர்ஜின்னு சொல்லுவாங்க ஆன் தி ஃபீல்ட். அதுதான் இந்த மிஸ்ஸிங் சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா. அந்த எனர்ஜி தான் அந்த சுரேஷ் ரெய்னா, பிராவோ இவங்க எல்லாம் கொண்டுறாங்க ஆன் தி ஃபீல்ட்ல. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Please, that is the most important thing. The energetic feeling இருக்கணும் on the field. குடு ஓடி தட்டி கொடுத்து மச்சி கவலைப்படாதா அப்படி சொல்றதா இருக்குதுமா, அந்த எனர்ஜியை மிஸ்ஸிங். Balaji is asking, DC yesterday lovely squad. If Ashwin comes out of injury, 3 spinners ஓட போவாங்களா? Quality spinners Ashwin, Mishra, Aksar. பாலாஜி நான் அந்த கேப்டன் தான் போய்டுவேன் பாலாஜி. I tell you what, நான் அந்த ஆவேஷ் கான தூக்கிட்டு அஸ்வினை கொண்டு வந்துருவேன். Marcus Stoinis can also give you a couple of overs. 100% I agree with you, Cheeka. If Ashwin is fit,
I am telling you something. சரி நம்ம என்னதான் சிஎஸ்கே இன்டென்ட் இல்ல, ஓகே கொஞ்சம் ஸ்குவாட் கொஞ்சம் டிப்ளீட்டடா இருந்தா என்ன சொல்லுங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் வேற லெவல்ல ஆடினாங்க நேத்து. அவருக்கு கிரெடிட் கொடுக்கணும். ஒண்ணு சிஎஸ்கே பத்தி பேசி நம்ம சிஎஸ்கே பேசி பிரயோஜனம், டெல்லி கேபிட்டல் பத்தி பேசணும். ஏன் பிரமாதமா ஆடினாங்க பாரு, செம சைடு பாது. when you really look at it, coming to think of it, ஹெட்மயர் பேட்டிங்கே வரல நேத்திக்கு, மறக்காத. அவங்க 3 டவுன் தான் நேத்திக்கு, மறக்காதீங்க நீங்க. அதுலயே அவங்க பண்ணாங்க. ஏன்னா அந்த ரிஷப் பந்த் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேத்திக்கு ரிஷப் பந்த் ஸ்ரேயஸ் ஐயரும் சென்சிபிளா பில்டப் பண்ணாங்க. 2 குவிக் விக்கெட்ஸ் வந்துட்டு கம் பேக் சிஎஸ்கே பார்த்தா அங்கதான் பில்டப் பண்ணாங்க பார்ட்னர்ஷிப். they were not greedy. ஐயோ 200 போலாம் 190 போலாம் அடக்கு சுத்தல பாத்தீங்களா. இதுதாங்க கிரிக்கெட். T20 is not about டீம் மட்டும், பிளானிங், எனர்ஜி, அந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், இன்டென்ட், அதுதான் இம்பார்ட்டன்ட். Dear viewers, as usual I say in the middle of a program, please subscribe to our channel. I hope you like this channel. Subscribe பண்ணீங்கன்னா I'll be very pleased. I just request you to subscribe to our channel. Definitely. I mean, நீங்க டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு லைன்-அப்னு எடுத்து பாத்தீங்கன்னா it looks very complete. Bench strength-உம் நல்லா இருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ். Remember, Ajinkya Rahane is actually not playing. A player like Ajinkya Rahane right now for CSK will be worth its weight in gold. But unfortunately, he is not there. And unfortunately, CSK are missing 3-4 key players. Subhash K is asking, what's your opinion on Kedar Jadhav batting? Everybody is talking about Murli Vijay, but Kedar Jadhav has also never played a winning knock in IPL history. See, நான் இது வந்து சொல்லியாச்சு ரொம்ப நாளா. கேதார் ஜாதவ், you're right, absolutely. See, நீங்க என்ன தெரியுமா பண்ணணும், கேதார் ஜாதவ் பத்தி சொல்லணும். இதான் பண்ணணும் பாரு. இந்த 2015 2030 எல்லாம் போறாது, பிரயோஜனமே கிடையாது. ஒன்னு ஃபேப் டூப்ளிசின்றோம், இல்லனா ரைனான்றோம். ரைனா இப்ப கிடையாது டீம்ல, இல்லனா பிராவோன்றோம். See, you can't be dependent on 1 or 2 players. டீம் ஒர்க்குங்க. அதான் நான் சொல்றேன் ஓப்பனிங் அந்த ப்ரோக்ராம்லயே. Dear viewers, லைஃப்லயே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேமிலியா இருந்தாலும் டீம் ஒர்க், கிரிக்கெட்டா இருந்தாலும் டீம் ஒர்க், பிசினஸ் இருந்தாலும் டீம் ஒர்க். இப்ப நாங்க இந்த ப்ரோக்ராம் பண்றாலே அதே ஒரு டீம் ஒர்க். அனிருத்தா எங்கேயோ இருக்கான், என் பையன் பெரிய பையன் எங்கேயோ ப்ரொடியூஸ் பண்றான், எல்லாம் டீம் ஒர்க்கா வேலை பண்ணா சக்சஸ் பண்ணுவோம். நீங்களே பாத்தீங்கன்னா everything in life is all about teamwork. That is what cricket teaches you in life. Hey, teamwork எல்லாம் மச்சி, dear viewers, ஒண்ணும் பண்ண முடியாது. I mean, teamwork is definitely one thing. And obviously, I personally feel when you go into games like this, the attitude and the intent is a very important and a key word. Sometimes I just found this from my thinking from outside. I just found that a lot of CSK players were more, afraid is not the word, were a little... Going through the motion, வாங்க பேரு. We're going through the motion. Just going through the motion. அது ஒரு பிளேயர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நானும் இந்த பொசிஷன்ல இருக்கேன். ஐ எம் ஷூர் யூ ஆல்சோ பீன் இன் திஸ் பொசிஷன். when you are playing for your spot in the 11, sometimes அந்த ஒரு டிஃபென்சிவ் மைண்ட் செட் வந்துரும். and I think there are too many players right now in the CSK 11 playing for their spot. I think that should be, the management or somebody should go up to them and tell them, you know what, forget all of this, we are here to win a game, let us go and plan an approach and how to win the game, rather than thinking about whether I'll be playing tomorrow, whether I will not be playing tomorrow, whether my future in cricket will be there. There are a lot of guys who are old who will also probably be thinking, ayyo, this might be my last season in IPL. And the thoughts la nariya varum. Ana adella vella edutittu from next match they have to go in and play every game as their last match. And the mari aatana it will be a different feeling in enak enamo thonudhu. Definitely yes, I agree with you, Ani. I think definitely yes, the intention is sonna point na correct. I agree with you completely. Now let's go to the KKR match, today's match. Pola adukku na question sollidu. Before going, I think Dhoni in all 3 matches has come to the crease after the match was already done. I don't know how many we have spoken enough about MS Dhoni coming up the order. End of the day, it's Captain Cool. He has his own decisions. நம்ம வெளில இருந்து நம்ம பாக்குறதுக்கு அந்த மாதிரி தான் தோணுது. But what he says தன்ராஜ் அவர் பேர் என்ன? ஜனராஜ். நீங்க சொன்னது ரொம்ப ரைட். நாங்க சொல்லிட்டோம் ஆல்ரெடி. தோனி எல்லாம் நம்ம 4 மேல போக கூடாது. இனிமேலாம் 4 எல்லாம் ஆடணும். நம்ம 5 ஆடுற வரைக்கும் percentage of success for team வந்து fantastic ஆகுது. Anyway, let's go to the preview of SRH and KKR. Exactly what you're saying, Cheeka. Let's not harp too much on it. Let's just agree that, Delhi Capitals were the better side yesterday. Delhi Capitals was fantastic. CSK was mattam, matter over. Okay. அதுக்கப்புறம் இப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்க்கும்போது there are 2 teams that are playing today who have still not yet got points on the board. That is Sunrisers Hyderabad and KKR. Both of them are playing their second game only, but both of them in their first games look like they have a little bit of struggle with their batting lineup. Who is going to come out on top today, Cheeka? First, now let us analyze the team of SRH. SRH, they are back to the square one position.
வார்னர் பேஸ்டோ, வார்னர் பேஸ்டோ, வேர்னர் பேஸ்டோ. சோ இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறாங்க? மிச்சல் மார்ஷ் கிடையாது அவங்களுக்கு. நபி ஆட போறாங்களா, கேன் வில்லியம்ஸ் ஆட போறாங்களா? they are also in a catch 22 situation. பேட்டிங் ஸ்ட்ரெங்தன் பண்ணலாமா, bowling all ரவுண்டர் ஸ்ட்ரெங்தன் பண்ணலாமா? they are going to be catch 22 situation. பட் நான் கேப்டனா இருந்தா என்ன பண்ணுவேன்னா, I will still play Nabi pa baby. But போன மேட்ச் பேட்டிங் பார்த்தனா I will depend on the Indian batsman ஏதாவது ப்ரோமோட் பண்ணுவாங்களா இல்லன்னு. பட் Nabi எடுப்பேன் நான். Yes, Madan also feels the same. Nabi is a must to strengthen SRH middle order. Nitila Arun is also saying SRH middle order collapse against RCB because of Mitchell Marsh's injury. Do you see Williamson as the best replacement to get more depth in batting? Cheeka Nitila saying, Mithilan Arun. அது வந்து நீங்க மித்திலன் அருண் நீங்க சொல்ற மாதிரி அனிருத்தா என் பையன் வந்து கேன் வில்லியம்சன் தான் சொல்லுவாங்க. பிகாஸ் கேன் வில்லியம்சன் எஸ், பட் டெஃபினட்டா ஃப்ரம் தி லுக் ஆஃப் இட், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்க பாக்குறதா பவுலிங்க பாக்குறதா? லெட்ஸ் அனலைஸ். மேபி கேன் வில்லியம்சன், மித்திலன் அருண் நீங்க சொல்ற மாதிரி, தோ ஐ எம் a pro Nabi player, பட் ஓவரால் பார்த்தா கேன் வில்லியம்சன் 3, மனிஷ் பாண்டே 4, bowlingல நீங்க பார்த்தா புவனேஷ் குமார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவனுக்கு, குட் bowler. ரஷீத் கான் எக்ஸ்பீரியன்ஸ், குட் bowler. மேபி they'll go ahead with Natarajan. And then Abhishek Sharma, left arm spin decent. Sandeep Sharma வச்சு bowlingல கூட மேனேஜ் பண்ணலாம். பட் பேட்டிங்ல அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குச்சே மித்திலன் அருண் மேபி இனி கேன் வில்லியம்சன் ஆடினாலும் அவங்கள பெஸ்ட் அப்படியே லபக்ல எடுத்து போடுவாங்க. லெட் மீ பி வெரி ஃபிராங்க். அவன் 2 பால் எடுத்து 3 பால் பெஸ்ட் தடவை சுனில் நாராயண். வேறஸ் அதே சுனில் நாராயண் டேவிட் வார்னர் வந்து பல டங்குன்னு இருப்பான். இன்னைக்கு பாருங்க டேவிட் வார்னர் ஒரு கிழி இருக்கு இன்னைக்கு. டெஃபினட்டா இனி டேவிட் வார்னர் ஒரு கிழி இருக்கு இன்னைக்கு. தெரியல, அதனால கேன் வில்லியம்சன் கொண்டுருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பேஸ்டோட ரெக்கார்டு சுனில் நாராயண் அவ்வளவு நல்லா இல்ல. So see, Barstow record in the IPL has been pretty much terrific. Okay, ரொம்ப சொல்ல முடியாது. இது நீங்க எந்த இது வச்சு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. பட் லெட்ஸ் நாட் ஒபினியன் பாஸ். பட் நான் ஒபினியன் ரைட்னு சொல்லிக்கல. இது சீக்காவோட ஒபினியன். என் ஒபினியன் நீட் நாட் பி தி ரைட் ஒபினியன். யூ ஹேவ் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். நான் ஏதோ சொல்றேன், என்னோட ஒபினியன்ல நடிப்பா एक बॉल दो माल எடுத்து போடுவாங்க. நோ ப்ராப்ளம். ஆனா எப்படி பார்த்தாலும் சன்ரைசர்ஸோட அவங்களோட காம்போசிஷன் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் மாதிரி தோணுது. ஏன்னா அவங்க வார்னர் ஆர் பேரிஸ்டோ எடுக்க முடியாது, ரஷீத் கானையும் எடுக்க முடியாது. சோ நீங்க அந்த ஒரு 4th ஆப்ஷன் வச்சு தான் நீங்க ஏதாவது நீங்க டிங்கர் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுலயும் உங்களுக்கு முகமது நபி இருக்காரு, கேன் வில்லியம்சன் இருக்காரு. அவங்க நீங்க யார் எடுத்தாலும், இப்போ நீங்க கேன் வில்லியம்சன் எடுத்தீங்கன்னா உங்க போலிங் வீக் ஆக போகுது, நபி எடுத்தீங்கன்னா உங்க பேட்டிங் இன்னும் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். பட் டெஃபினெட்லி ஓவரால் சென்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் இஸ் definitely going to be a better option, and I feel Nabi will probably get the nod because he's and we have Sotika Dingada therla appadina enadhu therla. But Arun Kumar is saying Vijay Shankar needs to fire. If he gets into track, we need to get Nabi. Obviously Vijay Shankar பத்தி நான் நிறைய பேசியாச்சு. நம்ம வேர்ல்ட் கப்ல இருந்தே பேசிட்டு இருக்கோம். அவன் வந்து பேட்ஸ்மேனா போலரா ஃபீல்டரா எனக்கு இன்னும் தெரியாது. I hope he proves me absolutely wrong because அவன் சென்னை பையன். அதனால அவன் ஏதாவது பண்ணி நல்லா பண்ணா நல்லா இருக்கும். I'll be happy for him and happy for his family. Let me be very frank, happy for SRH most importantly. So definitely yes. Or அவன் வந்து தைரியமா ஆடணும். அவன் bowling எப்படின்னா bowling போட்டு பால் விட்டு பேட்ஸ்மேன் மிஸ்டேக் எடுத்தா உண்டு. அந்த மாதிரி bowler தவிர்த்து டெட்லி bowler சொல்ல முடியாது. பேட்டிங்ல sometimes yes he might do well, but brilliant fielder, அது ஒத்துக்கிறேன். So yeah, again எப்படி பார்த்தாலும் Sunrisers is also very top heavy. They're relying too much on Johnny Bairstow and David Warner, and bowling attackல கூட actually நீங்க சீக்கா நீங்க ரொம்ப இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணோம்னா bowling attack கூட அவ்வளவு பெரிய bowling attack இல்ல. அந்த புவனேஷ் குமார் and ரஷீத் கானை தூக்கினீங்கன்னா அவங்களுக்கு கரெக்ட். அச்சுத் என்ன கேக்குறாங்க சீக்கா sir, if Saha is promoted at number 4, then the middle order is somewhat compensated. சூப்பரா சொல்றப்ப அச்சுத். போன மேட்ச் அனிருத்தா சொன்னா ஆக்சுவலா ஞாபகம் இருக்கு எனக்கு. அனிருத்தா இந்த பாயிண்ட் ரேஸ் பண்ணா சாஹா பேட்ஸ்மேனா என்ன எனக்கு புரியலப்பா. நான் கூட சொல்றேன், if they are sensible no, அவன் கரெக்டா டீம் மேனேஜ்மென்ட் செலக்ஷன்ஸ் பண்ணாங்கன்னா, ஒரு நான் தான் செலக்டரா இருந்தானா, நான் தான் கேப்டனா இருந்தா, டேய் சாஹா நீ பேட்ஸ்மேனா ஆடுறா, சாஹா டீசன்ட்டா ஃபீல்ட் பண்ண வேண்டிய வியூஸ் மறக்காதீங்க. he is very quick on the field, மறக்காதீங்க. he is very quick on the field and Indian test cricketer அவன். அவன் போடி ஆடாம எவனோலாம் ஆடிட்டு இருக்கீங்க எனக்கு புரியவே இல்ல. Very proven IPL record. He's got hundreds in the IPL, remember that. கரெக்ட், நீ சொல்றது ரைட். இதே அதான் சொல்ல வரப்பா. அவனை சாகாவ எடுக்காம இவங்க என்ன பண்றாங்க பாவம். அந்த பையனோட கான்பிடன்ஸே சாவடிக்கிறாங்க எல்லாரும் போட்டு.
பாவையா அவன் வியூவர்ஸ் அவனை போட்டு ரொம்ப நசிக்காதீங்கப்பா. ஐ மீன் SRH நசிக்காதீங்கப்பா அவனை. வியூவர்ஸ் நீங்க பாருங்களேன், ஒரு நல்ல பிளேயர் நசிக்கினா பாவமா இல்ல? ஐ ரியலி ஃபீல் பேட் ஃபார் சாஹா. நிஜமா சொல்றேன், டேய் சாஹா மச்சான் கவலைப்படா, சான்ஸ் கொடுத்தா யூ ஜஸ்ட் ப்ரூவ் யுவர் மெட்டல் மச்சான். இன்னைக்கு வந்து Prem Balaji, can Zaha open with Warner and Kane come instead of Barristo? Sorry Balaji, I would never change that opening partnership of Warner and Barristo because they have been terrific. They have been the best openers in the IPL in the last 1 year. அவங்க ரெண்டு பேரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. Zaha can definitely come in at number 4 like Cheeka said. Definitely as a batsman fielder கூட ஆடலாம். Outstanding fielder, outstanding team man. I have been a part of him. We were teammates for 3 years in CSK. Terrific team guy, terrific player. Trust me, he will do a very good job at number 4, number 5 for Sunrisers. And number 2, and most important, பயங்கர இம்ப்ரூவைஸ் பண்ணி ஆடுவான் ஷாட்ஸ்லாம். இன்சைட் அவுட் பண்ணி டக்கு தூக்கிடுமா கவர்ஸ் மேல. அப்புறம் இறங்கி வந்து தங்கன்னு திருப்பி நடிப்பான். அவன் எப்ப திடீர்னு எக்ஸ்ப்ளோர் ஆவான்னு தெரியாது. ஐ அக்ரி வித் யூ. சாஹா இன்னைக்கு நிச்சயம் ஆடிதானோ. என்னோட ஒப்பீனியன்ல பாரு, SRH சாஹா எடுப்பான்னு நினைக்கிறேன். நான் தெரியல. ஐ ஹோப் சோ. I hope they do. I hope they really do. Talking about SRH for a lot, let us also go to the Kolkata Knight Riders. They've also had a bad start. They were also pretty convincingly beat in the first game. And அவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அவங்களுக்கும் அவங்க பேட்டிங் ஆர்டர்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. They are relying on Shubman Gill and Dinesh Karthik, but a little more experience than the Sunrisers middle order. But the top is obviously better in Sunrisers. The middle is better in KKR. They have very good depth finishing and possibly two of the best all-rounders in the game right now. So KKR get the advantage. Ani sorry, the question எடுத்துக்கோங்க, அதுக்கு answer பண்றேன் அப்படியே. He is Sai Ganesh is saying that Nareen should not be experimented at the top. Gill and Rahul Tripathi should open the innings, so that the middle order comes to the party. You know, even if they are 40 to 45 in the power play, he feels it will be okay for KKR with guys like Sunil Nareen and guys like Owen Morgan coming in the back end and finishing things off. இல்லப்பா, நான் வந்து I beg to differ there because நான் வந்து சுனில் நரேன் தான் வந்து ஓப்பனிங் போவாங்க பேட்டிங்ல. ஏன்னா அது அந்த ஓப்பனிங் போய் அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் இருக்குங்க, அந்த பவர் பிளே எப்படி டாமினேட் பண்றது ஆல்சோ இஸ் வெரி ஆர்ட். அது ஒன்னு பவர் பிளேல சேஃபா நேத்து யார் மாதிரி டெல்லி மாதிரி ஆடி பில்டப் பண்றது, இல்ல பவர் பிளேல டாமினேட் பண்ணிட்டு தென் டாமினேட் கேம் பண்ற மாதிரி எப்படி இது பண்ண ஒரு 8 ரன்ஸ் ஓவர் வந்து பவர் பிளேல ஃபார் நோ லாஸ் இருந்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக். அதுதான் ஐ மீன் பாத்தீங்கன்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் பண்ணாங்க RCB-யோட. Now என்னோட என்னோட லைன் என்ன இருக்குன்னா, KKR வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஆக்சுவலா நல்ல பேலன்ஸ் டீம். இன்னைக்கு frankly speaking நீ டீம் பாத்தீங்கன்னா quite a balanced team. ஆனா ஓப்பனிங்ல வந்து சுனில் நாராயண் வச்சிருப்பேன், சுப்மன் கில். நம்பர் 3 நான் என்ன பண்ணுவோம், அயன் மார்கன் நம்பர் 3 அனுப்புவேன். அயன் மார்கன் நம்பர் 3 ஆர் நம்பர் 4, 3 ராணா 4 அயன் மார்கன் அப்படி அனுப்புவேன். 5 இப்போதைக்கு ஆன் ரசல் அனுப்பிச்சு 6 நான் தினேஷ் கார்த்திக் வச்சுப்பேன். ஐ ரொட்டேட் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். சோ உனக்கு ஃபர்ஸ்ட் 6 நீங்க பாத்தீங்கன்னா செம பேட்டிங் லைனப், 1 to 6 செம பேட்டிங் லைனப். T20ல 6க்கு மேல என்ன பேட்டிங் வேண்டி இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. இருக்கிறது 20 ஓவர், அதுக்கப்புறம் எல்லாம் வந்து அடிக்கதான் போறாங்க. இந்த 6க்கு மேல பேட்டிங் வந்து அப்படி 6க்கு மேல 7, 8, 9, 9ல டிபெண்ட் பண்ணோம்னா அந்த டீம் அப்பனா கோவிந்தா டீம்னு அர்த்தம். செமல கோவிந்தா டீம் இல்ல, டெஃபினட்டா நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். லாட் ஆஃப் கேம்ஸ் அனி என்னடா 20 ஓவர் மேட்ச்ல என்னடா நீ சொல்ற? 20 ஓவர் மேட்ச்ல 6 பேட்ஸ்மேன் குட் பேட்ஸ்மேன் போறாதா உனக்கு? 6 குட் பேட்ஸ்மேன் இருந்தா போறாது அந்த மாதிரி சொல்லல. நம்பர் 7 நம்பர் 8 எவ்வளவு கீ பொசிஷன் எனக்கு தானே தெரியும். ஏன்னா அந்த டைம்ல தான் 10 balls 22 நம்பர் 7 நம்பர் 8 பொசிஷன்ல வந்து ஒரு ஒத்த வந்து 2 6 அடிக்கிறதுக்கு வந்து அந்த டைம்ல இருக்கணும். பட் KKR already have that. Okay, KKR already have that in Pat Cummins. நீங்க சொல்ற போறா நீ, that's what I'm trying to say. நான் சொல்றது எப்படின்னா அனி நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட் பாயிண்ட் ஒத்துக்கிறேன் நானு. அதுக்கு தான் பேட் கமின்ஸ் ஒரு 2-3 பேர் இருக்காங்க பின்னாடி அந்த மாதிரி சும்மா ஒரு கும்மு சுத்தறதுக்கு. நீ என்ன சொல்ல போற? ஒரு 17, 18, 19, 20 ஓவர்ல எவனோ ஒரு டங்கு அடிச்சு 2-3 6 அடிக்க முடியுமா, கலக்க முடியுமான்ற அந்த மாதிரி கலக்கலுக்கு தான் இருக்காங்க, அவங்க கையில ஆள் இருக்காங்கன்ற. நான் என்ன சொல்ல வரேன்னா யுவர் பேட்டிங் லைனப் பத்தினா 6 வரைக்கும் போறன்ற சாலிடா. Kalai Sriram, Sunil Nareen was weak in short ball against most teams. He should be good with the ball and power play overs. I'm not able to understand this question. I don't know if it's a question or if it's a statement. Sunil Nareen was weak in short ball. It was found okay, sorry Kalai Sriram, your question is not clear. I'm not able to understand. But what is big good ball? Okay, Kalai Sriram on the opening தான் போன Kalai Sriram. நீ சொல்ற மாதிரி ரைட், ஷார்ட் பால்ல கேஸ். பட் யார் இருக்கா ஏத்துறதுக்கு உங்களுக்கு? See,
Chika, if I may, you want to SRH yaar irukka gummu ஏத்துறதுக்கு. I was just getting our fastest bowler Bhuvanesh Kumar. And Bhuvanesh Kumar இப்ப அந்த மாதிரி ஒரு ஜிப்பு நிப்பு இல்ல, அந்த மாதிரி சிங்கு உள்ள வெள்ள ஜிக்கு உள்ள அந்த மாதிரி போடுறது இல்லை. இப்படி பார்த்தனா அந்த ஸ்விங் அந்த நிப்பு அந்த ஜிப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருது புவனேஷ் குமார்ல. சோ நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் பாயிண்ட். ஷார்ட் பால்ல கேஸ் ஒத்துக்கிற சூழ்நிலை அப்படி முக்கு மேல ராஜா மேல போகாது ஒண்ணு. அது அந்த மாதிரி போலர் கிடையாது அவங்கள்ட்ட. இப்ப அதான் அவங்கள்ட்ட ப்ராப்ளம். இல்ல டெஃபினட்டா இந்த கேம் நீங்க பாத்தீங்கன்னா சுனில் நரேன் ஓபன் பண்ணியே ஆனோம். ஏன்னா சன்ரைசர்ஸோட போலிங் அட்டாக் பார்த்தோன்னா யாரும் எக்ஸ்பிரஸ் ஸ்பீடே இல்லை, எல்லாரும் மிட் 130s early 130s bowlers தான். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சுனில் நாராயண் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் ரைட் at the top of the order, ideal foil for someone like a Shubman Gill. Tanmesh Pradhan is asking, what is the appropriate position for Dinesh Karthik to bat? Cheeka just said he should be batting at number 6. I personally feel Dinesh going in at number 3 or number 4 was a very good choice. And as a captain, he's trying to take responsibility. It is a very good. To answer the question of Pradhan, depending on the situation, double wicket vandita, Dinesh Karthik can go and steady the innings. For steadying the innings, I'll use Dinesh Karthik. Otherwise, I'll use him as a finisher. ஏன்னா தினேஷ் கார்த்திக் ஃபினிஷிங்ல குட்டா நல்லா பண்ணுவான். தினேஷ் டேய் நான் ஏன் தினேஷ் குட் ஃபினிஷர் சொல்றேன், அதனால 6 எதுக்கு சொன்னா ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்து ரசலுக்கு எல்லாம் போட்டு, ரசல் போன மேட்ச் பார்த்தா ரொம்ப லேட்டா வந்துட்டான். சோ ரசலுக்கும் கொஞ்சம் விக்கெட்ல டைம் கொடுக்கணும், கொஞ்சம் கெட் கோயிங். அதனால அவனை 5 வச்சுக்கிறேன் நானு. சி ரசல் தான் உங்களுக்கு கீ டு சக்சஸ் உங்க டீமுக்கு. யாருப்பா போய் கிழிக்க முடியும், யாருப்பா டங்கு 6 அடிக்க முடியும் அவங்க டீம்ல. I've told you before and I'm still telling you this. Shubman Gill is going to be the key for their success. அது தெரியாதுப்பா, நீங்க அடிச்சு பாக்குற. நான் அனிருத்தா ஸ்ரீகாந்த் நீ சொல்லிட்டே இருக்க, நானும் பாக்குறேன். பார்த்தா I'll be very happy. முரளி விஜய் இந்த வருஷம் கலக்குவாருன்னு என்ன ஆச்சு? ஒத்துக்கிறப்பா, நான் என்ன ஜோசியரானே? பாக்குறதுக்கு எல்லாத்தையும் நான் ஜோசியரானே? என்னால ஏதோ கிரிக்கெட் வச்சு சொல்றப்பா நான் மிஸ்டர் அனிருத்தா ஸ்ரீகாந்த். நீ பேசுற, நான் என் கிரிக்கெட்டிங் நாலேஜ் நான் பேசுறேன், வேற எதுவும் கிடையாது. So, but I personally believe Shubman Gill will be a very key factor for KKR to get going. ஏன்னா Shubman Gill வந்து இந்த IPL வந்து ஒரு ideal foil. He doesn't have to take the onus and the responsibility of going after the bowling. He can take his time, he can settle down. அவர் நல்ல பால பார்த்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு he can play. He has the license to play 60 balls, 60 to 70 balls. He can get going. And Shubman Gill mari or player, if he gets to play 40 to 50 balls, I am sure KKR bat, they have experienced batsmen around them. Nitish Rana has very good IPL experience. Dinesh Karthik has very good IPL experience. Andre Russell pati nam pesave vena, terrific cricketer. And Owen Morgan pati pesave vena, terrific cricketer. So Shubman Gill is a very very important cog in the Gill poro நம்ம bowling போலாவா? Pat Cummins sama bowling. Okay. ஓகே நான் என்னப்பா ஆன் பேப்பர்ஸ் நீ சொல்றப்பா, நீ தான் போன மேட்ச் சொன்ன பேட் கமின்ஸ் பாக்க. இப்ப நீ ஓகே ஆரம்பிச்சிட்ட, ரிவர்ஸ்ல போயிட்டு ரேஸ் நான் ஒண்ணுமே சொல்லல, சும்மா ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்லாத. நான் என்ன சொன்னேன், பேட் கமின்ஸ் இருக்கான் அவங்களுக்கு bowling-க்கு, பேட் கமின்ஸ் இருக்கான் அவரோட bowling-க்கு. அவங்களுக்கு I think they'll continue with the Sandeep Warrior only. One more match they'll give him a chance. Okay, definitely. So அவங்க bowling-ல பேலன்ஸ் பண்ணிட்டாங்க சொல்ல வரேன். Bottom time they have a balanced bowling attack also. அதுதான் சொல்ல வரேன். Venkatesh is saying Prasidh Krishna or Nagarkoti should be given a go. The former has a good change of pace and the latter can bowl with pace. I'll be honest with you, Vishal Venkatesh, they have a very good Indian bowling contingent with them. All fringe bowlers who are almost playing for the country. Somebody like a Sandeep Warrior, somebody like a Shivam Mavi, somebody like a Prasidh Krishna or even Nagarkoti. 4 பேரும் சூப்பரா போடுவாங்க. Vasant is asking, Varun Chakravarti can be bought in KKR as a surprise package because no one would have expected him, sir. He's a mystery spinner. Even Siddharth Manimaran also can. Cheeka, உங்களுக்கு இவங்க 2 பேரை பத்தி தெரியுமா இல்லையான்னு தெரியல. I have played a lot of cricket with both of them. நீ ஆன்சர் பண்ணு. TNP ல இவங்க ஆடி இருக்காங்க. இந்த மிஸ்ட்ரி போர்டர்லாம் அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. பை தி வே மிஸ்ட்ரி போர்டர்னா ஒரு மிஸ்ட்ரி தான் அது. பட் அனியே பேசுற மிஸ்ட்ரி பத்தி. Varun Chakravarti is definitely அந்த மிஸ்ட்ரி bowler-ஆ இல்லையான்னு தெரியல. ஆனா he's definitely played a lot of he hasn't played a lot of cricket the last year. He's been injured for the last year, but he has still been picked up for a heavy price by KKR. They obviously trust his skills. The other bowler Siddharth Mani, நீங்க அவங்கள சொன்னீங்களே, அவர் தான் actually என்ன கேட்டனா unknown commodity. Last year T20 Syed Mushtaq Ali illa, he was the match winner for Tamil Nadu. Dinesh Karthik was the captain for Tamil Nadu and he used Siddharth in the new ball very well. He and a terrific fielder also. He can ஆட மாட்டேன்றான்.
இது IPL பா, இது தமிழ்நாடு இல்லப்பா. இல்லப்பா, நீ ஏதோ சொல்ல தினேஷ் கார்த்திக் நல்லா தெரியும்ன்ற ஒரு கேப்டன் பாத்திருக்கான், ஒரு கேப்டன் பாத்திருக்கான், நீ பிரில்லியன்ட் போல முஸ்டாக் அலி இல்லன்னு சொல்ற நீனு. அப்ப நான் அவனை கொண்டு வாங்க, நீ ஏன் தினேஷ் ஆட மாட்டேன்றான்? Already they have Sunil Narine and Kuldeep Yadav as two established legs spinners. How many spinners do you want in your side? Yeah, மூணு ஸ்பின்னர் ஆனா தப்பு ஒண்ணு இல்லையே. தப்பே கிடையாது. மூணு மீடியம் பேசர் ஆடணும் ரூல் கிடையாது. ரெண்டு மீடியம் பேசர் மூணு ஸ்பின்னர் ஆடு. Cheeka, correct, absolutely right. Ana Nitish Rana is the third spinner who is also a decent off spinner. You're missing that fact. Nitish Rana will definitely come into bowl if there are two left-handers batting today. எனக்கு தெரியாது. நீ தான், since you said very rightly, அந்த TNPL அந்த தமிழ்நாடு கிரிக்கெட் பத்தி நீ தான் பாத்துருக்க. I've seen him அப்பா. I'll answer. நீ தான் சொன்ன, since you took over. நீ சொல்ற பாயிண்ட் என்ன? தினேஷ் பாத்துருக்காம்பா, நல்லா தெரியும்பான்னா. அப்புறம் தினேஷ் take a call, தைரியமா ஒரு கால். எப்படி இருக்குன்னா ஆப்ஷன்ஸ் உங்க கையில இருக்கு. நீ சொன்ன மாதிரி ஒரு ஷோல நீ முன்னாடி சொன்ன அனிருத் ரவிச்சந்திரன் கிட்ட ஞாபகம் இருக்கா இல்லையா? உனக்கு 3 இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்ததா, ஒன்னு தான் செலக்ட் பண்ண முடியும். நான் ஒன்னு தான் செலக்ட் பண்ண முடியும். அதுதான் இது. குல்தீப் யாதவா சொல்லி கொடுக்குறேன். ஆமா, நான் உனக்கு செலக்ஷன் சொல்லி கொடுக்குறேன். குல்தீப் யாதவ், தேங்க்ஸ் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். நல்லா வியூவர்ஸ் இப்பலாம் நல்லா சொல்றாரு. செலக்ஷன் டைம்ல வந்து எவ்வளவு ஹெல்ப் என்கிட்ட இருந்து கேட்டிருக்காருன்னு எனக்கு தான் தெரியும். சும்மா கதடிக்காதே, டேய் போடா. But let us get back to this. KKR actually கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் சைடு. பட் இன்னைக்கு மேட்ச் ரிசல்ட், நேத்துக்கு உங்க predictions absolutely spot on இருந்தது. Actually my prediction was more spot on. You only said 51-49, which I said, which I don't agree to that. You should prediction na தைரியமா predict பண்ணனும். என்னது இது 51 கதையா இருக்கு. எப்பா தம்பி, you're getting my point. நான் இது வரைக்கும் நீ பார்த்தா எல்லா 5 மேட்சோட 7 மேட்ச் ஸ்பாட் ஆன் prediction பண்ணிருக்கேன். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் சொல்லு பார்க்கலாம். நான் சொல்றேன், RCB against you நான் போனேன். RCB SRH against you நான் போனேன். KKR against மும்பை இந்தியன்ஸ் நான் போனேன். நீ வந்து மும்பை இந்தியன்ஸ். அதுக்கப்புறம் என்ன வேண்டியிருக்கு? நானே பெருமாளா, சாமியா, ஜோசியரா? எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ prediction பண்ணனா ஒரு predict பண்ணனும். 51-49. I will predict. நீ எனக்கு சொல்லி கொடுக்காத எப்படி நான் predict பண்ணனும். ஆன்சர் படி நீ. Why don't the management prefer Morgan as captain for KKR? Morgan is a World Cup winning captain. I said this in the first show itself. Dinesh Karthik is a terrific captain, but I'm sorry to tell you, there is a World Cup winning captain in your team. He should be leading the side. Cheeka, what are your thoughts on that? இது பத்தி நான் போன மேட்ச் பேசிட்டோம்பா. டெஃபினட்டா ரைட். பரத், yes Bharat, I agree with you completely. Maybe we'll wait and see. இது எப்படி போறது பார்க்கலாம். இன்னும் 2-3 நாள் கழிச்சு, 2-3 மேட்ச்க்கு அப்புறம் மேபி they take a call. அஜித் கேரளானே போன மேட்ச் சொன்ன மாதிரி அஜித் கேரளா தூக்கிட்டு ஸ்மித் கொண்டு வந்தாங்க மிட்ல ஆஃப் தி சீசன். பண்ணலாம். Let us wait and see. Let us give Dinesh அந்த ஒரு லீவரேஜ் கொடுக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. Yeah, definitely. Dinesh should be given his leverage, and today should be an interesting match. Before Cheeka gives his prediction, I'm going to give my prediction. I'm going for a KKR victory today. Cheeka, your prediction for the day. Okay, 55-45 KKR. Yeah. Dear viewers, இதெல்லாம் ஒத்துக்காதீங்க. இது என்னது இது 55-45? ஒத்துக்காதீங்க. இந்த மாதிரி excuse me dear viewers. ப்ராப்ளம் என்னன்னா இப்போ நான் இந்த மாதிரி my brother இதே சொன்னேன். பாம்பே மேட்ச் அடிச்சு சொன்னேன். பாம்பே வின் பண்ணிடுவாங்க. மும்பை வந்து RCB இவங்களோட KKR வின் பண்ண முன்னாடி சொன்னேன். RCB SRH அடிச்சு சொன்னேன். 55-45 for KKR. Manoj Dennis is asking, Cheeka sir and Anina, chasing in humid condition is so tough because players used to field for 20 overs, and once batsman comes to chase, the players are tired. Players are tired and they get out easily. Manoj Dennis, if you take this IPL, teams batting first have pretty much dominated. Cheeka has been banging the door from first day. His prediction on that has been spot on. He's been saying, bat first. Nobody is listening to that. Even today, நேத்துக்கே பாத்தீங்களா? நான் இன்னைக்கு கூட யாரு டாஸ் வின் பண்ணாலும் அவன் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும். நேத்துக்கு பாத்தீங்களா? ஒண்ணு இல்ல, சிம்பிள். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல டெக்கன் சார்ஜ் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து only 6 for 36 for no loss. But since full 36 for no loss build up பண்ணி போக முடிஞ்சது. வேற CSK ஆரம்பிச்சு அதே மாதிரி தான் 36 for 1 இருந்தாங்க 6 ஓவர்ஸ்ல. பட் ரன் ரேட் பார்க்க பிரஷர் இருக்கும். நான் இன்னைக்கு சொல்றேன் டியர் வியூவர்ஸ், அவங்க என்ன வேணா சொல்லட்டும், டியூன்னுவாங்க, ஒருத்தன் இதுன்னுவான், ஒருத்தன் அதுன்னுவான். பேட்டிங் ஃபர்ஸ்ட், புட்டிங் அப் டோட்டல், அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் எதுவுமே கிடையாது. Definitely, I completely agree. Especially the way this IPL is going, batting first seems like a very good option. Teams batting first have won 6 times already, and that is a pretty big number to go with. Cheeka, as
as we speak about this, இப்போதான் இந்த செக்ஷன்ல நீங்க பார்த்தனா இட்ஸ் கால்ட் தி ஃபேண்டசி செக்மெண்ட். இந்த செக்ஷன்ல நீங்க தான் உங்க டீமுக்கு கேப்டன், நீங்க தான் உங்க டீமுக்கு ராஜா, நீங்க தான் கேப்டன், கோச், செலக்டர் எல்லாமே நீங்க தான். அந்த மாதிரி விஷயத்துல ஃபேண்டசி இஸ் a very enjoyable thing to actually sit down and discuss about. We have different picks, we'll have different opinions. You might like somebody, I might like somebody. As you know how fantasy works, you are given 100 points, you have to pick a team within that 100 points. Each team has a player value to it, so you should try and get in. Everybody cannot always be a superstar in the team, so you should try and fit in other players. Again, I'll tell you about fantasy. Try to pick players, don't go by names, try to pick players by value. இப்போ வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஓப்பனிங் ஆடுறாரு, அவர் வந்து not a very well known player but another batsman playing at number 6 na, the opening batsman will get a better opportunity to play more balls. He can get you more value for the points that you were spending on him. So that is definitely an option with fantasy. Having said that, Cheeka, yesterday your picks did really well. Rabada, என் கேப்டன் மச்சான், அந்த ரபடா bowling மச்சான், எனக்கு நிஜமா டிவைஸ் ரபடா பார்த்தல என்ன மாதிரி இருக்கான் பாரு, என்ன எனர்ஜெட்டிக்கா இருக்கான் பாரு, அந்த எனர்ஜி தான் வேணும். ரபடா இன்னைக்கு எப்படி போயிடுச்சு சீக்கா உங்க ஃபேண்டசி வச்சுன்னு? என்ன இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி I'm too dependent on, ஏன்னா இது ஒரு மாதிரி தான் இருக்கு. எப்படின்னா இது கன்ஃபியூஸ் சைடு, ரெண்டுமே ஒரு கன்ஃபியூஸ் சைடுல இருக்காங்களா. SRH கன்ஃபியூஷன் சைடு, KKR கன்ஃபியூஷன் சைடு. எந்த எப்படின்னா ஜானி பேஸ்டோ இன்னைக்கு விக்கெட் கீப்பர், ஓகே, ஐன் மார்கன், டேவிட் வார்னர், அபிஷேக் சர்மா அவன் தான் பேட்ஸ்மேன் எனக்கு, சுனில் நாராயண், ஆண்ட்ரூ ரசல் ஆல்ரவுண்டர்ஸ். மீதி 5 நான் போலர்ஸ் எடுத்திருக்கேன். வாரியர், மாவி, புவனேஷ் குமார், சந்தீப் சர்மா, ராஷித் கான். So dear viewers, நீங்க சீக்காவோட டீம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா he was forced to pick those 4 bowlers who are valued the least. Yana, he wanted to take a guy like Barstow, Warner, Sunil Narine and Andre Russell. 4 பேரும் high value players. You know, Ani solli ni right, ஏனா எல்லாம் ஒரு heavy weights எடுத்து போறோம். One second, I'm just trying to explain it to the viewers. So இந்த மாதிரி நீங்க ஒரு 4 or 5 high value players எடுத்தீங்கன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், rest of the players எல்லாரும் lower value players தான் இருப்பாங்க. அந்த lower value playersல நீங்க எப்படி பெஸ்ட் வேல்யூ அவங்க கிட்ட இருந்து எடுக்க முடியும்னு நீங்க பார்க்கணும். Even I have gone for something similar, but only thing I have gone for Barstow and Dinesh Karthik as my 2 wicket keepers. I have obviously gone in for David Warner. I've gone in for someone like Shubman Gill and Abhishek Sharma. My 2 all-rounders are Sunil Narine and Andre Russell. My 4 bowlers are Shivam Mavi. I think I've gone with Bhuvanesh Kumar. I don't have Rashid Khan because I couldn't fit Rashid Khan into my team. I've taken Natarajan as my other bowler, and I've also taken Vijay Shankar as another all-rounder. Okay, fine. Let's see. I mean, it's all about thing. But என்னப்பா மின்னானதுக்கு என் கேப்டன் KL ராகுல், நேத்துக்கு என் கேப்டன் ரபடா 2 பேர் வின் பண்ணிட்டாங்க. பார்க்கலாம் இது என்ன அர்த்தம். பட் எண்ட் ஆஃப் தி டே இன்னைக்கு என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, அந்த டேவிட் வார்னர் ஒரு வெறியில ஆட போறான் பாருங்க. ஏன்னா போன மேட்ச் பாவம் ரன் அவுட் ஆனா தெரியுமா, அன்பார்ச்சுனேட் ரன் அவுட். அது சுமேஷ் அத கையில பட்டு பால் ரன் அவுட் ஆனா. அந்த டேவிட் வார்னர் மறக்காதீங்க, அந்த SRH அந்த ஆரஞ்சு ஆர்மியே 1 man ஆர்மி ஆக்சுவலா பேசிக்கலி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா. இப்ப ஜானி பெஸ்ட் செகண்ட் கொஞ்சம் சப்போர்ட் வந்தான் போன வருஷம். பட் இன்னைக்கு வந்து அவன் இன்னைக்கு SRH பை எனி சான்ஸ் வின் பண்ணா, அந்த 45% சான்ஸ் கொடுத்தா தெரியுமா நீ. அப்படி வின் பண்ணணும்னா ஏன் அது கொடுத்தேன்னா டேவிட் வார்னர் மாட்டிக்கிச்சுன்னா கைட்டி கொடுத்துருவான். கைட்டல் ஸ்கீ தான் டேவிட் வார்னர் வாங்கினா கைட்டல் ஸ்கீ. எந்த bowling கால் பண்ணா கைட்டல் ஸ்கீ. டேவிட் வார்னர் மட்டும் இல்ல, டேவிட் வார்னர் and Johnny Barstow, one of them get going. இல்லப்பா நான் சொல்றது வந்து இன்னைக்கு டேவிட் வார்னர் தான் கீன்றேன் நான். அவங்களுக்கு has definitely predicted David Warner to go gung ho. Who's your team captain, Cheeka, for your fantasy? இன்னைக்கு வந்து கேப்டன் வந்து டேவிட் வார்னர். நான் இவ்வளவு டேவிட் வார்னர் வந்து நான் நினைக்கிறேன் அடிச்சு கிடிச்சு கொடுப்பான்னு நினைக்கிறேன். டேவிட் வார்னர் தான் கேப்டன் இருந்தா. என்னடா நீ வேற. டேவிட் வார்னர் தான் கேப்டன். வைஸ் கேப்டன் சுனில் நாராயண். ஏன்னா சுனில் நாராயண் bowlingலயும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், பேட்டிங்லயும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். Sunil Narine has gone in for my captain. ஏன்னா எனக்கு என்னமோ தோணுது சன்ரைசர்ஸ் bowling attack வந்து அந்த கொஞ்சம் ட்ரபிள் பண்ண மாட்டாங்க Sunil Narine. And he can get a quick fire 30-40 coupled with along with a couple of wickets. He will get a lot of points. My vice captain is David Warner. But guys, end of the day it's your team. We can only give you inputs. இந்த மாதிரி நாங்க inputs தான் கொடுக்க முடியும் ஃபேண்டசில. If you are picking a fantasy team, நீங்களும் பார்க்கணும், ரொம்ப இமோஷனலா போவாதீங்க, ரொம்ப பேருக்கும் போவாதீங்க. See the value for the team,
see the value for the player. எங்க பிளேயர் ஆடுவாருன்னு கூட பாருங்க. இப்போ ஒரு பிளேயர் வந்து நம்பர் 6 நம்பர் 7 ரொம்ப கீழே வராருன்னா ஆனா ஹை வேல்யூல இருந்தாருன்னா சும்மா எடுத்து வைக்காதீங்க டீம்ல, ஏன்னா அவர் பேர் நல்லா இருக்குன்னு பார்த்ததுக்கு. யார் உங்களுக்கு வேல்யூ கொடுப்பாங்க, யார் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. சும்மா சொல்ல போனோம்னா சோரா சொரணையா, சோறு தான் முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேண்டசில சோரா சொரணையா, சோரா நம்ம வடிவேல் சொல்லுவார்ல, சோரா சொரணையா, சோறு தான் தெரியல. Dear viewers, all I can request you is please once again, I'll do it, I mean at least once or twice a day, please, as I said, subscribe to the channel and bell button amthunga so that உங்களுக்கு அந்த இது ஒரு நோட்டிஃபிகேஷனா வரும். And really thanks a lot dear viewers. உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க, you can give more well good suggestions. Cheeka நீ இப்படி பண்ணலாம் ப்ரோகிராம், அப்படி பண்ணலாம், இது பண்ணலாம், அப்படி உங்க valuable suggestions கொடுங்க, because we also like to improve and we'll try and give you the best program for you how much ever we can. Definitely. Also, please put out in the comment section if you have any suggestions for your teams. If you have any doubts on fantasy, please put it out in the comment section. Like Cheeka said, subscribe to our channel, hit the bell icon button for further notifications, and thank you very much for another day.